வணக்கம் அன்பான மிதுனராசி நேயர்களுக்கு ராகுகேதுகளின் பயிற்சி 21/5/2025 புதன்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் என்பது வைகாசி 7ஆம் தேதி விசுவாசு வருடத்தில் காலை 10:01 அளவில் புதன்கிழமையில் பிறந்திருக்கின்றது. மிதுன ராசிக்கு ராசி அதிபதி நாளிலே பரிபூர்ணமாக இந்த பிறந்திருக்கின்ற ராசியிலே ராகுகேதுகளின் பயிற்சி கண்டிப்பாக அற்புதத்தை கொடுக்கின்றது. காரணம், முயற்சி சாணத்திலே 4ஆம் இடத்தில் தடை தாமதங்கள், தாய்மார்களின் தேவையில்லாத வயிறு கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாகன தடை தாமதங்கள், தேவையில்லாமல் வாகனங்கள் பழுதாகி கொண்டிருந்தது. உங்களுக்கு 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது சிறப்பாக இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான் ஏகப்பட்ட கெடுபலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு 3வது இடத்திலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அன்பான மிதுனராசி நேயர்களுக்கு ராகுகேதுகளின் பயிற்சிகளிலே பரிபூர்ணமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே ராகு பகவானை சொல்கின்ற பொழுது ராகு பகவான் தாத்தாவாகவும் கேது பகவான் பாட்டி என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே ராகு திசையை கேது புத்தி நடக்கின்றவர்கள் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபட்டு வரவும், தரிசனம் ஆராதனை செய்து வரவும், கல்யாணம் மாங்கல்ய தோஷம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் கல்யாண தோஷங்களிலே தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களும் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை தரிசித்து வர கண்டிப்பாக நல்லதொரு மாங்கல்ய சானங்கள் அமையும், குடும்பங்கள் அமையும், நல்லதொரு அற்புதங்களையும் பெற முடியும். விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் சென்று கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய ராகு பகவானை தரிசித்து வரலாம். அந்த வகையிலே மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வெளிநாடு வெளியூர்களுக்கு ராகு கேதுகள் மிகவும் முக்கியமான கிரகமாக இருக்கப்படுகின்றது. இந்த ராகு கேதுகளை பற்றி சொல்ல போனோமானால் ராகு பகவான் போகக்காரகனாகவும் கேது பகவான் ஞானக்காரகனாகவும் இருக்கின்றது. ராகுவை செம்பாம்பாகவும் ராகுவை கரும்பாம்பாகவும் கேதுவை செம்பாம்பு என்றும் சொல்லப்படுகின்றது. இதனுடைய ஸ்தலம் என்பது அப்பர் திருஞான சம்பந்தர் என்று மூவர் பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரத்திலேயே இருக்கின்றது. அந்த ஸ்தலத்திற்கு சென்று கண்டிப்பாக இந்த ராகு திசை புத்தி நடக்கின்றவர்கள் ராகு பகவானை தரிசித்து வரலாம். அந்த வகையிலே உங்களுக்கு ராகு பகவான் உருவான விதம் என்பது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது ராகு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்தை விழுங்குகிறார். அந்த அமிர்தத்தை விழுங்குவது என்பது சூரியருக்கும் சந்திரருக்கும் தெரிய வரவே திருமால் அசுரர்களுக்கு அமிர்தத்தை படைக்கும் பொழுது இந்த சூரியனும் சந்திரனும் அந்த திருமாலிடம் காட்டி கொடுக்கின்றார்கள். அப்பொழுது திருமால் என்று சொல்லக்கூடியவர் ராகு பகவானை அவரிடம் இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுத்து அவரை சீவி விடுகின்றார். அப்பொழுது ராகு பகவான் தலை வேறாகவும் முண்டம் வேறாகவும் இருக்கின்றது. ஆனாலும் சாகவில்லை என்று திருமாலிடம் திருப்பி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர் திருமாலினுடைய அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் அவர் சாகவில்லை. மீண்டும் அவர் உயிர்ப்பித்து இந்த ராகு பகவானுக்கு மனிதன் உடலையும் பாம்பின் உருவத்தையும் கொடுத்து மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். இந்த ராகு கேதுகள் உருவான விதம் என்பது கதைகளிலே புராணங்களிலே சொல்லப்படுகின்றது. இந்த ராகு பகவானை சொல்கின்ற பொழுது ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கக்கூடியது ரிவேஷ் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆன்டி கிளாக் வைஸில் செல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. இந்த கிரகம் மிகவும் பவர்ஃபுல் வாய்ந்த ஒரு கிரகம். நவக்கிரகங்களிலே ராகு பகவான் சூரியனையும் சந்திரனையும் ஒளியை கொடுக்கக்கூடிய, நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியனை சந்திரனை முழுங்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது ராகு கேதுக்களாக இருக்கின்றது. அந்த வகையிலே இவர்களுக்கு என்று இந்த 12 ராசிகளே தனியாக எந்த ஒரு வீடுகளும் கிடையாது. ஆனாலும் நட்சத்திரங்கள் இருக்கின்றது. சொந்த வீடுகளோ ராசிகளோ இவர்களுக்கு கிடையாது. எந்த ராசியில் இருக்கின்றார்களோ அந்த ராசியை ஆக்கிரமிப்பு செய்து அதை ஆளுமை செய்கின்றார்கள். எந்த கிரகங்களை முழுங்குகின்றதோ அந்த கிரகத்தின் பலன்களையும் யோகங்களையும் ராகு கேதுகளை செய்கின்றார்கள். அந்த வகையிலே மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் ராகு கேதுகளின் பயிற்சி மிகவும் அற்புதமாக 4ஆம் இடத்தில் கெடுத்து கொண்டிருந்த கேதுவை விட தற்பொழுது முயற்சி சாணத்திலே உபஜய சாணத்திலே இருக்கின்ற அற்புதத்தை இனி வருகின்ற நாட்களிலே ஒரு சில சகோதரிகளிடம் இருந்து தடை தாமதங்கள் இருந்தாலும் சிறுதூர பயணங்களில் ஒரு சில தடை தாமதங்களை இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. 9வது இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு இருந்தாலும் ராகு பகவானை குரு பகவானுடைய பார்வை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கின்றது. காரணம் 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உள்ளவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்றதும் இந்த 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுதும் இங்கே கல்யாண வைபவங்கள் ராகு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து முயற்சி சாணத்திலே எடுத்த வேகத்தில் ஒரு சில காரியங்களிலே தகப்பனார்களால் அற்புதமான உயர்வுகளையும்
வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய இந்த ராகு பகவான் இருக்கின்றது என்பது ஸ்திர ராசி. சனி பகவான் 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்திலேயே 9ஆம் இடம் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலேயும் இங்கே அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சிகள் என்பது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. 10ஆம் இடத்தில் இருந்ததை விட 9ஆம் இடத்தில் திரிகோணத்தில் குருவின் பார்வை வாங்கி இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய இந்த காலபுருஷ தத்துவத்தின் 11ஆவது இடம் ஹோமம் என்பது கும்பம் என்பது ஹோமத்தின் நெருப்பு. ஹோமம் என்பது உங்களுடைய 7ஆம் இடம் ஹோமத்தின் நெருப்பாக இருந்தாலும் கும்பம் என்பது கோயிலின் கலசமாக இருக்கின்ற அற்புதமான உங்களுடைய 9ஆவது இடம் என்று சொல்லக்கூடிய சாதங்களிலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை கௌரவங்களை சொல்லக்கூடிய ஒரு ராசி. அது மட்டுமல்ல தகப்பன் சாணம் என்று சொல்லக்கூடிய பித்ரு சாணத்தை பற்றி குறிக்கக்கூடிய தகப்பனார்களில் அற்புதமான முயற்சிகள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் சிந்திக்கக்கூடியது ஒரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு. இனி வருகின்ற தொழில்களிலே உங்களுடைய தகப்பனார் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இனி வருகின்ற இந்த 1.5 வருட காலங்கள் 2025-26 வரையில் ராகு பகவான் அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது மிதுன ராசி. மிதுன ராசி என்பதை காற்று ராசி, ஒரு புத்திகாரவனுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்காக ராகு கேதுகளின் பயிற்சி பலதரப்பட்ட வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற முயற்சி சாணத்திலே கேது பகவான் தாய்மார்களின் அன்பு ஆதரவு இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. ராசிநாதனும் 11ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் இருந்தாலும் ராசிக்கு வரப்போகின்ற இனி அமைப்பும் இருக்கின்றது. குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றதும் ராகு பகவான் 9ஆவது இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு ராகு கேதுகள் பயிற்சிகள் அற்புதத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.